So let's start our chemistry lecture number 1 for the chapter Atoms, Molecules and Chemical Arithmetic. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு பிபிடி மாதிரி ரெடி பண்ணி சொல்லித்தரோம். இதுக்கு நான் புக் பேஜஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி வச்சுட்டு அந்த லெக்சர்ஸும் நீங்கள் பாருங்கள், ரெக்கார்டட் லெக்சர்ஸும் இதுவும் வந்து கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சப்ஜெக்டா வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So what is chemistry? Chemistry is the study of matter and how it changes. So matter நம்ம சுத்தி என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே மேட்டர்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம படிக்கவும் அதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில அது. ஸோ ஐஸை வந்து நம்ம மெல்ட் பண்ணா அது வந்து தண்ணியா மாறும். அதுவே நம்ம ஃப்ரீஸ் பண்ணா அது ஐஸா மாறும், ஃப்ரோசனா மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மேட்டர்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, ஏதாவது ஒரு பிசிக்கலா நம்ம ஏதாவது கொடுத்தா என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லி பத்தி படிக்கிறது தான் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சென்ட்ரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் சென்ட்ரல் சயின்ஸ் சொல்லுவாங்கன்னா வை பிகாஸ் இது பயாலஜி, பிசிக்ஸ், ஜியாலஜினா வந்து எர்த் பத்தி படிக்கிறது, அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்காலஜி இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஒரு குவிக் ஹிஸ்டரி பத்தி படிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஹிஸ்டரி பத்தி கொடுத்துருக்காங்க, அதனால வந்து ஒரு கொஞ்சம் ஹிஸ்டரி மாதிரி படிக்கலாம். கெமிஸ்ட்ரியோட ஹிஸ்டரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடர்ன் கெமிஸ்ட்ரி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 19th செஞ்சுரியில. ஸோ த இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ நீட் டு நோட் இட் டவுன். ஸோ 19th செஞ்சுரியில வந்து கெமிஸ்ட்ரி, மாடர்ன் கெமிஸ்ட்ரி. அது என்னது மாடர்ன் கெமிஸ்ட்ரினா என்ன நீங்க கேட்கலாம். ஸோ மாடர்ன் கெமிஸ்ட்ரினா ஒன்றும் இல்லை, அப்போதான் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்டே வந்து படிக்கவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே கெமிஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா கம்ப்ளீட்டா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எப்போ படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 19th செஞ்சுரியில. So scientists started breaking substance into smaller parts to understand their physical and chemical properties. ஸோ ஒரு பொருள் எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்னதா எவ்வளோ ஸ்மாலர் பார்ட்ஸா அதை பிரேக் பண்ண முடியுமோ அவ்வளோ பிரேக் பண்ணிட்டு அதை பத்தி அதோட பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா வந்து நம்ம அதை வந்து பார்க்க முடியும், அது வந்து ரிவர்சபிளா இருக்கும், நம்ம அதை மாத்தலாம் மறுபடியும். கெமிக்கல்லாம் வந்து அது ரிவர்சபிளா இருக்காது, இர்ரிவர்சபிளா இருக்கும். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டாபிக், உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே ஃபர்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரிலாம் வந்து எந்தெந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் மெடிசன். ஸோ மெடிசன் ஃபீல்ட், ஹெல்த் ஃபீல்ட், அந்த ஃபீல்ட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். நம்மளுக்கு தினசரி லைட், ஃபார் எக்ஸாம்பிள் லைட், அதுலயும் வந்து ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்ஸ்ல ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல சாப்பாடுலயும் வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை பத்தி படிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ மெட்டீரியல். ஸோ புது புது பொருட்களை வந்து இந்த என்விரான்மெண்ட்க்கு வந்து உருவாக்குறதுக்காக கெமிஸ்ட்ரி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் மெடிசன் என்னென்ன ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு 2 மார்க்ல வந்தா இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா எழுதணும். ஹெல்த் அண்ட் மெடிசன், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ மெட்டீரியல்ஸ். ஸோ ஓகே, இப்போ இந்த சாப்டரோட டாபிக் என்னதுன்னா ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ். ஸோ ஆட்டம் மாலிகூல்ஸ் பத்தி ஒரு குவிக் ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆர் வெரி ஸ்மால். அப்படின்னா வந்து அண்ட் ஆர் இன்விசிபிள் டு தி நேக்கட் ஐ ஆர் மைக்ரோஸ்கோப். ஸோ ஆட்டம்ஸ் மாலிக்யூல் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்திருக்கேன் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பிள் வந்து நான் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டிவிஷனா பண்ணிக்கிட்டே போனா, டிவைட் பண்ணிக்கிட்டே போனா ரொம்ப சின்ன பார்ட்டிகளா மாறிடும். அதுதான் ஆட்டம். சரியா, லாஸ்ட் ஆட்டம் தான், அதுக்கு மேல டிவைடே பண்ண முடியாது அந்த மேட்டரை. ஸோ இது வந்து நம்ம நேக்கட் ஐயால பார்க்க முடியாது, அப்புறமா மைக்ரோஸ்கோப்லயும் நம்மளால பார்க்க முடியாது, அது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சாம்பிள், ஏதாவது ஒரு மேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் சொன்னல, அந்த மாதிரி எடுத்தா அதுல இருந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, 2 3 ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் ஒரு மாலிகுலா மாறும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோல் கான்செப்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். மோல் கான்செப்ட் பத்தி வந்து இந்த சாப்டர்லயே வந்து இப்போ 1.10 போனீங்கன்னா மோல் கான்செப்ட் பத்தி நிறைய படிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு குயிக் ரீகேப் மாதிரி கொடுத்துறேன், மோல்னா என்னதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எப்படி ஆனியன்ஸ் வாங்கணும்னா இல்லைன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னா வந்து 1 கிலோ தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோமோ, அந்த மாதிரி தான் மோல் வந்து ஆட்டம்ஸை ஒரு குரூப்பா கொண்டு வரது தான் வந்து மோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வாங்கணும் ஒரு டசன் சொல்லுவாங்க. ஸோ டசன் என்னது, அதில் 12 பீசஸ் இருக்கும், இல்லை 12 ஐட்டம்ஸ் இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில வந்து மோல்னா
6 point, இந்த number ரொம்ப important. You need to memorize it very well. 6.022 into 10 part 23 particles இருக்கும். So ஒரு மோல்ல வந்து 6.022 into 10 part 23 molecules இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் மோல் எதுக்கு. ஸோ மோல் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகல்ஸ்னா என்ன நீங்க கேட்கலாம். பார்ட்டிகல்ஸ்னா வந்து ஆட்டம்ஸ் இருக்கலாம், மாலிக்யூல்ஸ் இருக்கலாம், அயான்ஸ், அதை பத்தி நம்ம டீட்டெயில அப்புறமா படிக்கலாம். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் தான் வந்து பார்ட்டிகல்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.022 into 10 part 23. ஸோ மோல்னால இங்க என்ன ஹெல்ப் நம்மளுக்கு வந்திருக்குன்னா, இது வந்து நம்ம ஆட்டம்ஸ் அப்புறமா மாலிக்யூல்ஸ் வந்து வெயிட்ட மாதிரி மெஷர் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஒரு பொருள் இருக்குன்னா இதுல இத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அதுக்காக வந்து மோல்னு வந்துச்சு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோல் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா திஸ் ஒன் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், this allow chemist to calculate how much of each substance it need or produced. ஸோ ஒரு பொருள் உருவாக்க எவ்வளவு தேவைப்படுது, இல்லைன்னா வந்து எவ்வளவு அதுல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, நீடட் எவ்வளவு தேவைப்படுது, அதோட ரிசல்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வந்து மோல் யூஸ் ஆகும். ஸோ 2 பாயிண்ட் நான் கோல்டு கலர்ல வந்து உங்களுக்கு மார்க் பண்றேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா இந்த நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து நீங்க புக்ல வந்து நிச்சயமா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, ஸ்டாய்கியோமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு டேர்ம் கெமிஸ்ட்ரியில, அதை பத்தி வந்து நம்ம படிக்கலாம். இப்போ ஸ்டாய்கியோமெட்ரினா ஸ்டடி ஆஃப் குவான்டிடேட்டிவ்னா நம்பர் பேஸ் ரிலேஷன்ஷிப் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ வந்து ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கண்டுபிடிக்கதான் ஸ்டாய்கியோமெட்ரின்னு சொல்லி ஒரு ஸ்டடியே வந்துச்சு. ஒரு டாபிக் வந்து கெமிஸ்ட்ரியில வந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நான் எடுக்க ரொம்ப பேசிக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் வாட்டர் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹைட்ரோஜன் 2H2. ஸோ உங்களுக்கு எழுதுறது தெரியுதுல? தெரியுது மேம். ஸோ 2H2 plus O2 gives 2H2O. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி எழுதுறது, அதை எப்படி புரிஞ்சு படிக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க 10th ஸ்டாண்டர்ட்ல கூட வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அந்த மாதிரி. ஸோ இது வந்து லெஃப்ட். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கரெக்ட். ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பேர்லாம் வந்து ரியாக்டன்ஸ் சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பேர் வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ ரியாக்டன்ட்னா எதை வச்சு அதை நம்ம உருவாக்குறோம். தண்ணியை வந்து எதை வச்சு உருவாக்குறோம்? 2 ஹைட்ரோஜன், டோட்டலி 4 ஹைட்ரோஜன். ஸோ மெஷர் பண்றோம் பாருங்க இங்க நாங்க. இதுல பாருங்க 2 into 2, ஸோ 4 ஹைட்ரோஜன் இருக்கா இதுல. அப்புறமா ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு. ஸோ இது பேர் தான் ரியாக்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆறு நான் மென்ஷன் பண்றவங்களுக்கு ரியாக்டன்ஸ். இது ப்ராடக்ட்ஸ். ஓகே, ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல பாருங்க இதுலயும் அதே மாதிரிதான் 4 ஹைட்ரோஜன் இருக்கு. அப்புறமா 2 to 2 ஹைட்ரோஜன் அப்படின்னா 4 ஹைட்ரோஜன். அதுக்கப்புறமா 2 into O ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நான் தண்ணி உருவாகிறதுக்காக 4 ஹைட்ரோஜன் அப்புறமா 2 ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த ஸ்டாய்கியோமெட்ரி அந்த மாதிரி ஒரு ஸ்டடி வந்ததுனாலதான் வந்து எனக்கு தெரியவே ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் சல்பியூரிக் ஆசிட் இருக்கட்டும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கட்டும், நைட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உருவாக்க எவ்வளவு தேவைப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 4 ஹைட்ரோஜன் தவிர 4 ஹைட்ரோஜனுக்கு பதிலா அதுக்கு பதிலா 5 ஹைட்ரோஜன் இல்ல 6 ஹைட்ரோஜன் போட எனக்கு தண்ணி கரெக்டா வராது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கரெக்டா வந்து ஒரு பொருள் உருவாக்குறதுக்காக எலிமெண்ட்டை மெஷர் பண்ண முடியுது. சோ ஹைட்ரோஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். சோ ஸ்டோய்கியோமெட்ரி அந்த வார்த்தை வந்து எங்க இருந்து வந்துச்சு? அதுல வந்து ஸ்டோய்கியான் அந்த வார்த்தை என்னதுன்னா எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ். மெட்ரான்னா வந்து மெஷர் பண்றது. சோ எலிமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சுல 4 ஹைட்ரோஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு, நான் மெஷர் பண்ண முடியுதுன்னு அதான் ஸ்டோய்கியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்ட், வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் ஃபார்முலாஸ் பண்றதுக்காக.
ஸோ ஸோ இதுதான் கெமிக்கல் ஃபார்முலாஸ். 2 ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் கெமிக்கல் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்காக. பேலன்சிங்னா என்னதுன்னா, ரியாக்டன்ட் எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவுதான் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ரியாக்டன்ட் சைட்ல 4 ஹைட்ரஜன் கரெக்டா இருக்கு. ப்ராடக்ட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும் 4 ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு. இப்போ ஆக்சிஜன்ல பாருங்க, இங்க 2 ப்ராடக்ட்ல பாருங்க, அதுலயும் 2 ஆக்சிஜன். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கணும். எவ்வளவு ரியாக்டன் போடுறோமோ அவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வரும். அதை விட அதிகமா வரவே கூடாது. அந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் எழுதலாம். அப்புறமா இந்த பாயிண்ட் 2 points இஸ் மோர் தென் என்ன. ஸோ ப்ரெடிக்ட் எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட். எக்ஸாக்டா நமக்கு தெரியுது இல்லை 4 ஹைட்ரோஜன் யூஸ் பண்றோம்னு, அந்த மாதிரி அமௌண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஏன் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணணும் நம்ம ரியாக்டன் ப்ராடக்ட்னா, அப்போதான் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது, எக்ஸஸா எதுவும் செய்ய தேவையில்ல. ரொம்ப இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ க்ரூட் ஆயில் செய்யறாங்க, இல்லைன்னா வந்து பெட்ரோல் வச்சு ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யறாங்கன்னா அங்கெல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கு, ஏன்னா எக்ஸஸா ஏதாவது வராம இருக்கு, வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ 1.1 டாபிக் வந்து நம்ம போகலாம். புரியுதுல? இது வரைக்கும் புரிஞ்சுச்சு? ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம், புரிஞ்சுச்சு மேம். ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி தரலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்லோவா இன்னும் இது சொல்லி மேம் தரட்டுமா? கரெக்டா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1.1 டாபிக் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். 1.1 டாபிக் என்னதுன்னா, ஸ்கோப். கெமிஸ்ட்ரியில என்னென்ன ஸ்கோப் இருக்கு, கெமிஸ்ட்ரி படிச்சா நம்ம எதுல எல்லாம் அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி வந்து நம்மளோட லைஃப்ல நிறைய பகுதிகளில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப். ஸோ எங்கெங்கெல்லாம் இது கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல எங்கெங்க கான்ட்ரிபியூட். ஃபர்ஸ்ட், ஹெல்த் அண்ட் மெடிசன். ஹெல்த் அண்ட் மெடிசன்னா, ஹெல்த் ஃபர்ஸ்ட் அந்த டிசீஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, அப்புறமா அந்த டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு என்ன மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் இன் டயக்னோசிங், ப்ரிவென்டிங் அண்ட் ட்ரீட்டிங் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் இருக்கு, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை டயக்னோஸ் பண்றது. டயக்னோஸ்னா வந்து அது இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்களா. இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டெங்கு இருக்கா, டைஃபாய்டு இருக்கா அப்படி செக் பண்ணுவாங்க. ஸோ டயக்னோசிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. அந்த வேர்டோட மீனிங் நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ரிவென்டிங், ஸோ அது வராம இருக்க. இப்போ கோல்டு இருக்குன்னா நீ வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாத, இல்லைன்னா வந்து ஜூஸ்லாம் குடிக்காத, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. காஃபி இருந்தா சர்க்கரையான பொருட்கள்லாம், சுகரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது ப்ரிவென்ஷனாக சொல்றோம், அது ப்ரிவென்டிங்காக. அதுக்கப்புறமா ட்ரீட்டிங். வந்துடுச்சுன்னா, இஃப் அந்த பர்சனுக்கு வந்து, இப்ப அந்த பேஷண்ட்க்கு வந்து அந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா அது எப்படி வந்து குணப்படுத்தலாம், எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சொல்லி பார்க்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அது 3 ரீஜியன்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டயக்னோசிங், ப்ரிவென்டிங், அப்புறமா ட்ரீட்டிங் டிசீஸ். ஓகே. ஸோ மேஜர் பிரேக் த்ரூ இன் மெடிசன் இன்க்ளூட். மேஜரா வந்து மெடிசன்ல கெமிஸ்ட்ரி எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, சானிடேஷன் சிஸ்டம். ஸோ கொரோனா பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சானிடைசர்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா நிறைய சானிடைசிங் மிஷின்ஸ்லாம் வந்து மால்ஸ்ல, பப்ளிக் ஏரியாஸ்ல வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா அந்த டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஸோ சானிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சானிடேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப கெமிஸ்ட்ரி வந்து ஹெல்ப்ஃபுல் இருந்துச்சு. இப்போ நீங்க சானிடைசர் கூட எடுத்து பாத்தீங்கன்னா அதை 98% எத்தனால் வந்து இருக்கும். எத்தனால் இஸ் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து வேக்சின்ஸ், மருந்து. ஸோ அந்த டிசீஸ் வராம இருக்கலாம். அந்த டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமா வேக்சின்ஸ் போட வந்து, வேக்சின்னா இன்ஜெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு கட்டு வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு டீப் கட், ஏதாவது ஊண்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் வந்து அப்பவே உடனடியா போடணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான் வேக்சின்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ் விச் இஸ் காஸ்டு பை சால்மோனெல்லா டைஃபி. ஓகேங்களா? அந்த டிசீஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக, அந்த டிசீஸ் வந்து அழிக்கிறதுக்காக, அந்த அவங்களோட பாடியில இருந்து அந்த பாக்டீரியா எடுக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அனஸ்தீஷியா. சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு ட்ரக் மாதிரி கொடுப்பாங்க, அனஸ்தீஷியா. அப்போ வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பெயின் வந்து தெரியாததுக்காக அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பி என்னதுன்னா, சில பர்சனுக்குலாம் வந்து, சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கும். ஜெனட்டிக் டிசார்டர்னா அவங்க ஃபேமிலில இருந்து, அவங்களோட பேரண்ட்ஸ்ல இருந்து அந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி டிசீஸ் வந்து எந்த ஜீன் வந்து அந்த டிசீஸ் காஸ் பண்ணுது,
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி வந்து யாருக்கு வந்து பண்ணாங்கன்னா ஒரு யுஎஸ்ல வந்து பண்ணாங்க அந்த ஜீன் தெரப்பி. அந்த ஜீன் தெரப்பில வந்து அந்த பொண்ணுடைய போன் மேரோல இருக்கிற லிம்போசைட்ஸ் அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட உடம்புல இருக்க அந்த டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஜீன் தெரப்பின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்ததுனால தான் வந்து ரொம்ப ஜெனட்டிக் டிசார்டர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹீமோஃபீலியா ஜெனட்டிக் டிசார்டர், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்து ஜீன் தெரப்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, கெமிஸ்ட்ரி வந்து அதுல மேஜர் பிரேக் த்ரூ வந்து பண்ணுச்சு. சொன்னது. ஸோ 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சானிடேஷன், நெக்ஸ்ட் வேக்சின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், நெக்ஸ்ட் anesthesia, then the last one is gene therapy. ஜீன் தெரப்பில அந்த ஜெனட்டிக் டிசார்டர் சம்டைம்ஸ் வந்து கேட்கலாம். இதெல்லாம் பயாலஜில தான் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில கேட்க மாட்டாங்க. ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹீமோஃபீலியா. ஸோ இப்போ வந்து மெடிசன்ல பார்க்கலாம். ஸோ யார் வந்து கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்காங்களோ, ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்காங்களோ அவங்க தான் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன டெவலப் பண்ணாங்கன்னா, பெட்டர் ட்ரக்ஸ் ஃபார் கேன்சர், எய்ட்ஸ் அண்ட் ஆர்த்ரிட்டிஸ். ஸோ கேன்சருக்காக பெட்டர் ட்ரக், மருந்து, நல்ல மருந்து வந்து டெவலப் பண்ணாங்க. எய்ட்ஸ் எய்ட்ஸ் அக்வைர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம், அதுக்கு வந்து ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. இதுக்கு எய்ட்ஸ்க்கு வந்து பெர்மனன்ட் கியூர் இல்லை, பட் அவங்களோட இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அவங்கள இது பண்றதுக்காக நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்து டெவலப் ஆச்சு. ஆர்த்ரிட்டிஸ்னா வந்து ஜாயிண்டோட இன்ஃப்ளமேஷன், அதுதான் ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பெட்டர் ட்ரக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் கிட்னி வந்து இன்னொருத்தருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏன் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்க்கு வந்து 1 minute. ஓகே. ஸோ ஏன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்க்கு வந்து மெடிகேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சில பேரோட கிட்னி வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து செட் ஆகாம கிராஃப்டிங் வந்து ஆயிடும். அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கன் செட் ஆகாம ஆர்கன் ஃபெயிலியர் கூட இன்ஃபேக்ட் அந்த பேஷண்ட் வந்து இது கூட ஆயிடுவாங்க. அதனால வந்து மெடிகேஷன்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க கெமிஸ்ட்லாம். நெக்ஸ்ட் ஆன்டி ஏஜிங்காக இப்போ நிறைய ஆன்டி ஏஜிங் கெமிக்கல்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் காமன் எக்ஸாம்பிள் ரெட்டினால் இஸ் அன் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட். அது வந்து ஆரம்பிக்க அது வந்து கெமிஸ்ட் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆன்டி ஏஜிங்காக, கேன்சர், எய்ட்ஸ், ஆர்த்ரிட்டிஸ்க்காக, ரொம்ப நிறைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்க்காக. ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த கெமிக்கல் பிஹேவியர் of genes and medicine is essential for modern healthcare. ஸோ ஹெல்த்துக்காக வந்து என்னென்ன டைப் ஆஃப் கெமிக்கல் பிஹேவியர் வச்சு மெடிசன்ஸ்லாம் கிரியேட் பண்றாங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா ஜீன்ஸோட பிஹேவியர்லாம் வந்து கண்டுபிடிச்சு மெடிசன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து மாடர்ன் ஹெல்த் கேருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம கெமிஸ்ட்ரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1.1 புரிஞ்சுச்சா? ஹெல்த் அண்ட் மெடிசன். எஸ் மேம். ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம அந்த ஆன்டி ஏஜிங் மட்டும் சொல்லுங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் நீங்க சில பேர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காமனாலாம் இருக்காது இது. செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகாம இருக்கிறதுக்காக நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க இப்போ நார்மல் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் ஆனாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த ஏஜ்லாம். அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சிடும். அவங்களோட பாடி உள்ள இருக்கிற மெட்டபாலிசம், டைஜஷன் பவர் கூட கம்மி ஆயிடும். அவங்க நினைச்சதை சாப்பிட முடியாது. இது சுகர், பிபி, தைராய்டு, அந்த மாதிரி நிறைய பிசிஓஎஸ், அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து அவங்களுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு இப்போ 50 இயர்ஸ்லாம். ஆனா வந்து இப்போ நீங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆனா கூட வந்து அவங்க அப்படியே எப்படி வந்து 20 இயர்ஸ்ல இருந்தாங்களோ அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க நிறைய மெடிசன், அவங்க வந்து ஹெல்த்தியா வந்து வாழ்றதுக்காக, இன்னும் கொஞ்ச நாள் வந்து வாழ்றதுக்காக, லாங்கர் லைஃப்காக வந்து ஆன்டி ஏஜிங் மெடிசன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி ரிசர்ச் பண்ணி நிறைய ட்ரக்ஸ்லாம் வந்து
நீங்க செலிபிரிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ்ல அந்த விரிங்கிள்ஸ்லாம் வரக்கூடாது, ஏஜிங் ஆகக்கூடாது சீக்கிரமா அப்படின்னு சொல்லி. அத பத்தி தான் வந்து ஆன்டி ஏஜிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேற டவுட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அவ்வளவுதானே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ மோஸ்ட் எனர்ஜி டுடே கம்ஸ் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூவல்ஸ். நம்ம இப்போ என்ன எனர்ஜிலாம் யூஸ் பண்றோமோ, என்ன சொல்றது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜிஸ், அந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஃபேன் ஓடுறது அது எல்லாமே எனர்ஜி தான். ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி வச்சு தான் வந்து அதெல்லாம் ஓடுறது. ஓகே, ஸ்மார்ட் போன்ஸ் அதுலயும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் எங்க வருதுன்னா, இப்போ மோஸ்டா வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து எரிபொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃபாசில் ஃபியூவல்ல வந்து காமனா யூஸ் பண்றது என்னதுன்னா கோல், ஆயில், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், பயோகேஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபியூவல்ஸ்லாம் என்னதுன்னா ஒரு 50 to 100 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து எல்லாமே காலியாயிடும். எவ்ரி திங் வில் பி ரன் அவுட். ஸோ இந்த மாதிரி வந்து 50 to 100 இயர்ஸ் இப்போ வந்து நிறைய வருஷமா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா எப்படி வந்து இத காலியாகாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுல ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கோல், ஆயில், அப்புறமா நேச்சுரல் கேஸ்க்கு பதிலா சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சோலார் எனர்ஜி என்னதுன்னா சன் கிட்ட இருந்து வர எனர்ஜி. ஸோ இது வந்து நம்ம நார்மலா ஃபாசில் ஃபியூவல் யூஸ் பண்றோம்ல, அதுல இருந்து 10 டைம்ஸ் மோர் எனர்ஜி வந்து அதுல இருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஹவுசஸ்ல வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி டிவி, போன் சார்ஜிங், எல்லா நெசசரி திங்ஸ் எல்லாமே அது வச்சு வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரண்ட் அதுல இருந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோலார் பேனல்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இன்டர்நெட் அது எல்லாமே சோலார் பேனல்ஸ் வச்சு இப்போ கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல 2 மெயின் யூசஸ் என்னதுன்னா 2 செல் வச்சு தான் வந்து மோஸ்டா வந்து இங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ வோல்டாயிக் செல். போட்டோ வோல்டாயிக் செல் இது என்ன பண்ணுனா, போட்டோ அந்த வேர்ட் போட்டோசிந்தசிஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. போட்டோ அந்த வேர்டோட மீனிங் என்னதுன்னா லைட், சன்லைட். சன்லைட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். சன்லைட்ல இருந்து ஏதோ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இது என்ன, சன்லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். போட்டோ வோல்டாயிக் செல்ஸ் என்ன பண்ணும், சன்லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஜன் ஃபியூவல். ஹைட்ரோஜன் ஃபியூவல் வந்து இட் இஸ் மேட் ஃப்ரம் வாட்டர். ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபியூவல் செல். இப்போ எப்படி போட்டோ வோல்டாயிக் செல்ஸும் இது வந்து வாட்டர்ல இருந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி தர மாதிரி. இப்போ நிறைய பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய கார்ஸ் எல்லாம் வாட்டர்ல கூட வந்து இது ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெட்ரோல்ல தான் வந்து வண்டி ஓடணும், பெட்ரோல்ல தான் கார் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிலாம். இப்போ பாருங்க எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பஸ் கூட வந்துருச்சு இப்போ. அந்த மாதிரி ஹைட்ரோஜன் தண்ணி வச்சு கூட வந்து நம்ம வந்து பைக்ஸ், கார் அந்த மாதிரி எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி வந்து அதுல இருந்து கூட கெயின் பண்ணலாம். இப்போ செகண்ட் யூசஸ் என்னதுன்னா நியூக்ளியர். செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்னதுன்னா நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியஸ் நிறைய கார்பன், ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம். இப்போ யுரேனியமோட நியூக்ளியஸ்ல இருந்து வந்து எனர்ஜி வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கரெக்ட் நம்மளுக்கு வர கரண்ட் எல்லாமே வந்து யுரேனியம்னால தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இதுல இருந்து நம்ம கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியலாம். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, நியூக்ளியஸ்னா அந்த ஆட்டம்குள்ள இருக்கிற இது வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். செகண்ட் சாப்டர்ல வந்து நம்ம டீடைலா படிக்கலாம். ஸோ இப்படி ஆட்டம்ஸ் இருக்கு, இதுக்குள்ள வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியஸை வந்து ஃபிஷன் இல்லைன்னா ஃபியூஷன் பண்ணி நம்ம எனர்ஜி எடுக்கலாம். ஃபிஷன்னா 2 பீசஸா உடைக்கிறது. அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா இதை வந்து 2வா டிவைட் பண்றதா ஃபிஷன். இது வந்து இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஆயிடும். ஸோ இதுதான் ஃபிஷன். ஃபியூஷன்னா வந்து 2 நியூக்ளியஸை வந்து சேர்க்கறது தான் ஃபியூஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஃபிஷன் ஃபியூஷன் ஈவன் இன் பயாலஜி நிறைய சாப்டர்ஸ்ல இந்த ஃபிஷன் ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஃபிஷன்னா 2 பீசஸா உடைக்கிறது, ஃபியூஷன்னா 2 சேர்க்கிறது. ஸோ ஃபிஷன் என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபிஷன் இட் ப்ரொடியூசஸ் பவர் பட் கிரியேட்ஸ் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஃபிஷன் வந்து அட்டாமிக் பாம்ஸ் அதுலலாம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து இது பவர் ஜென்ரேட் பண்ணும், இன்ஸ்டன்டா நிறைய பவர் ஜென்ரேட் பண்ணும். பட் இது வந்து ரொம்ப ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான வேஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும். இதனால வந்து நிறைய பொல்யூஷன், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த எர்த்துக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு.
அதுவே ஃபியூஷன் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிளீனா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். இது ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எல்லாம் வந்து எதுவுமே உருவாக்காது. இது வந்து இன்னும் ஒரு 50 இயர்ஸ் போனாங்கன்னா எல்லாமே வந்து இதுல இருந்து தான் எனர்ஜி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் எனர்ஜில இருந்து. இப்போ எனர்ஜி புரிஞ்சுச்சா? எனர்ஜி அண்ட் என்விரான்மென்ட்ல எனர்ஜி பத்தி இவ்வளவு நேரம் பேசணுமே, அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சு? ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. Understandable. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மென்ட் பத்தி பார்க்கலாம். என்வாயர்மெண்ட், என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சோம்ல, கோல், ஆயில், பெட்ரோலியம், ஆயில், அப்புறமா நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் பேர்ன் பண்ணா என்ன நம்மளுக்கு என்விரான்மெண்ட்ல இம்பாக்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ வெரி ஹார்ம்ஃபுல் கேஸ், வெரி வெரி ஹார்ம்ஃபுல் கேஸ். இது வந்து கிரீன் ஹவுஸ், இந்த சன்லைட்டோட பேரியரே வந்து அது இந்த ஏர்த்தோட பேரியரே வந்து அது உடைக்க வந்து ஆரம்பிச்சிச்சு. கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இப்போ நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் வருது. காலையில பார்த்தா மழை, வெயில் அடிக்குது, நைட்டு பார்த்தா மழை அடிக்குது. அந்த மாதிரி சில டைம்ல குளிர் வருது. எப்பெல்லாம் அப்படியே சீசன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யலையோ அங்கெல்லாம் மழை பெய்யுது. அப்புறமா எங்கெல்லாம் பனி இல்லையோ அங்கெல்லாம் பனி வருது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நார்த் போல் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அண்டார்டிகா ஃபார் எக்ஸாம்பிள், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிளேசியர்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சு, ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு மெயின் காரணமே வந்து கிளைமேட் சேஞ்ச்க்கு மெயின் காரணமே வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு தான். அப்புறமா வந்து SO2 அண்ட் NOx, இது ரெண்டுமே வந்து NOx எது கொடுத்துருக்காங்கன்னா, இது NO இருக்கலாம், NO2 இருக்கலாம், NO3 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சோ இது என்ன பண்ணும்னா வந்து ஆசிட் ரெயின் வந்து காஸ் பண்ணும். ஆசிட் ரெயின், அதுக்கப்புறமா ஸ்மாக். சோ ஆசிட் ரெயின் பத்தி, SO2 வந்து சல்பர் டை ஆக்சைடு, S இஸ் சல்பர், O2 வந்து டை ஆக்சைடு. அப்புறமா வந்து NOx, ஏன் NOx கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து நைட்ரோஜனோட ஆக்சைட்ஸ். நான் சொன்னேன்ல, O வந்து 1 இருக்கலாம், 2, NO இருக்கலாம், NO2 இருக்கலாம், NO2 3 இருக்கலாம். ஸோ NO வந்து நைட்ரிக் ஆக்சைடு சொல்லுவாங்க. NO-னா நைட்ரிக் ஆக்சைடு, NO2-னா வந்து நைட்ரோஜன் டை ஆக்சைடு. ஸோ 2 ஆக்சிஜன் வந்தா டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரோஜன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி. இது வந்து இது வந்து மோஸ்டா வந்து இந்த இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் வந்து பேர்ன் பண்றதுனால தான். இப்போ பிளாஸ்டிக்ஸ் பர்ன் பண்ணா கூட இந்த மாதிரி நிறைய கேசஸ் எல்லாம் வருது. இப்போ வெஹிக்கல்ஸ், இப்போ ஏதாவது வெஹிக்கல்லாம் வந்து பழைய ஓல்ட் ஆயிடுச்சுன்னா அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து எரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனாலலாம் வந்து இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்மாக் பத்தி படிக்கலாம். ஸ்மாக்னா என்ன அப்படின்னா, ஸ்மாக்னா வந்து ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஸ்மாக்னா என்னது? Smoke plus ஸ்மோக், fog. ஃபாக். இட்ஸ் a type of air pollution. ஃபாக்னா வந்து நம்ம இப்போ டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஏர் பொல்யூஷன் வந்து ஆரம்பிச்சுட்டு கண்ணுக்கே தெரியாது. அப்படியே உங்க ரோட்ஸ், வெஹிக்கல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கே தெரியாது. அப்படியே பனிமூட்டமா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பொல்யூஷன்னால வந்து உருவாகுது, நேச்சுரலா இருக்காது. ஸ்மோக்னா வந்து தான் ஸ்மோக்னா வந்து நார்மலா இந்த கேசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கல்ஸ்ல இருந்து அந்த கேசஸ், அப்புறமா எரிக்கிற கேசஸ், பேர்ன், அப்புறமா வேற என்ன கேசஸ், அப்புறமா ஏதாவது குக் பண்ணா கேசஸ், அந்த கேசஸ் எல்லாம் எல்லாமே சேர்ந்து ஸ்மோக்கா உருவாகி அது பிளஸ் ஃபாக் உருவாகுனா அது ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ஸ்மாக் வந்து இங்க இல்ல, இந்தியால எல்லாம் நிறைய நடக்காது. டெல்லியில நடக்குது இப்போ அந்த ஸ்மாக் கேசஸ் எல்லாம். கிளாசிக்கலா எங்க நடக்கும்? லண்டன்ல தான் ஸ்மாக் எல்லாம் அதிகமாயிடும். ஏன்னா வந்து லண்டன்ல ரொம்ப கோல்டு ஹியூமிட் ஏரியாஸ், அங்க வந்து சல்பர் டை ஆக்சைடு எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஸ்மோக் கூட வந்து இந்த சல்பர் டை ஆக்சைடு, அப்புறமா இந்த ஃபாக் எல்லாமே சேர்ந்து ஸ்மாகா உருவாகி இந்த மாதிரி நடக்குது. இப்போ லாஸ் ஏஞ்சலஸ்ல கூட வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நடக்கும்.
ஸோ மோஸ்டா வந்து இந்த ஸ்மாக்லாம் வந்து லண்டன், லாஸ் ஏஞ்சலஸ் அந்த இடத்துல நடக்கும். இங்க நடக்காது மோஸ்டா. ஸோ ஆசிட் ரெயின் பத்தி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி படிக்கலாம். சின்ன ஹிண்ட் மாதிரி படிக்கலாம். ஆசிட் ரெயின் பத்தி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா உங்களுக்கு தெரியணும். ஸோ ஆசிட் ரெயின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நார்மலா மழை பெய்யும் போது வந்து 7க்கு அதிகமா வந்து பிஹெச் இருக்கும். நியூட்ரலா இருக்கும் தண்ணி. ஸோ அது நம்ம ஸ்கின்ல பட்டா கூட நம்மளுக்கு ப்ராப்ளமே வராது. ஆனா ஆசிட் ரெயின்ல வந்து அந்த ரெயின் வாட்டர் வந்து 5.6ஓட பிஹெச் வந்து கம்மியா இருக்கும். 5.6 பிஹெச் வந்து இருக்கும். அப்பனா ஆசிடிக். 7ஓட கம்மியா வந்து அத நியூட்ரல் 7ஓட கம்மியா வந்து அது ஆசிடிக் சொல்லுவாங்க. 7 வந்து நியூட்ரல். 7ஓட அதிகமா வந்தா அது வந்து பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு அப்புறமா நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்னால தான் வந்து இந்த கேஸஸ்லாம் சேர்ந்து மழை தண்ணி கூட ஆசிட் ரெயின் வந்து உருவாகும். ஸோ இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் டீப்பா போக வேணாம். கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதை பத்தி படிக்கலாம். ஸோ இந்த ஆசிட் ரெயின் ஏன் வருதுன்னா இந்த வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பேர்ன் பண்றதுனால, பவர் பிளான்ட்ஸ்லாம் பேர்ன் பண்றதுனால, இதனால ஏன் இந்த ஆசிட் ரெயினால ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லாம் என்னதுன்னா இலைங்க டேமேஜ் ஆயிடும், கிராப்ஸ் டேமேஜ் ஆயிடும். அப்புறமா நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து மார்பிளால செய்யப்பட்ட பில்டிங்ஸ்லாம் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால். தாஜ்மஹால்லாம் ஆசிட் ரெயின்லாம் பட்டா தாஜ்மஹால்லாம் ஃபுல்லா வந்து ஸ்பாயில் ஆயிடும். அப்புறமா ஓஷன், சி, ரிவர், அப்புறமா பாண்ட்ஸ், லேக் அதுல எல்லாமே வந்து பிஹெச் கம்மியாயிடும். அந்த ஆசிட் ரெயின் அந்த ரெயின்லாம் வந்து அதுல உள்ள போய் அப்சார்ப் ஆகி எல்லா ஃபிஷஸும் வந்து செத்துரும். எல்லா ஃபிஷஸும் வந்து இட் வில் பி கில்டு. ஹியூமன்ஸ்ல கூட வந்து ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் கேன்சர் வரைக்கும் கூட வந்து சில பேருக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. இஃப் தே ஆர் டூ சென்சிட்டிவ். ஸோ நிறைய ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்லாம் வந்து ஆசிட் ரெயினால வரும். ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட் இப்போ ஆசிட் ரெயின் ஸ்மாக் பத்தி உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல? No, ma'am. ஓகே. இப்போ இந்த கெமிஸ்ட்லாம் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இது பண்றதுக்காக கிளீனர் ஃபியூவல்ஸ் கிளீன் ஃபியூவல்ஸ் வந்து வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கிளீனர் ஃபியூவல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து புக்ல கொடுக்கல. ஸோ கிளீனர் ஃபியூவல்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்ஜி. சிஎன்ஜி நம்ம கேஸ் யூஸ் பண்றோம்ல, சிலிண்டர் அதுல கூட வந்து எல்பிஜி இருக்கு. இந்த மாதிரி இது அதிகமா பேர்ன் ஆகாது. பொல்யூஷன் வந்து நம்மளுக்கு காஸ் பண்ணாது எதுவுமே. கிளீன் பர்னிங். ஓகேங்களா? ஸ்மோக்லாம் வராது. நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணா ஸ்மோக்லாம் வருதா? இல்ல. கிளீனா வந்து நம்மளுக்கு ஹீட் அந்த ப்ராப்ளம் வந்து அந்த யூஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. 1 மினிட் இருங்க. கேக்குதா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ கிளீனர் ஃபியூவல்ஸோட எக்ஸாம்பிள் வந்து சிஎன்ஜி, எல்பிஜி, அப்புறமா பயோ ஃபியூவல்ஸ் லைக் பிளான்ட்ல இருந்து அந்த ஃபியூவல் வந்து எடுப்பாங்க. எத்தனால் அந்த மாதிரி, ஹைட்ரஜன் அதெல்லாம் வந்து கிளீனர் ஃபியூவல்ஸ். டர்ட் ஃபியூவல்ஸ் என்னதுன்னா கோல், டீசல், பெட்ரோல் அதெல்லாமே டர்ட்டி ஃபியூவல்ஸ். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் சொன்னல, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா எஃபிஷியன்ட் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். இதை பத்தி பேசணும்னா இட்ஸ் வெரி வெரி டீப் டாபிக். கேட்டலிஸ்ட் பத்திலாம் பேசணும்னா இது பயாலஜில கூட வரும், பிசிக்ஸ்ல கூட, கெமிஸ்ட்ரியில கூட வரும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. ஸோ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பொல்யூஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக டிவைஸ் அது. ஸோ இட்ஸ் அ டிவைஸ்
இந்த வெஹிக்கல்ஸ்ல எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ல வந்து இது வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். இது என்ன பண்ணுனா ஹார்ம்ஃபுல் கேஸஸை வந்து லெஸ் ஹார்ம்ஃபுல்லா உருவாக்கும். ஹார்ம்ஃபுல்லாவே மாத்தாது அப்படின்னு சொல்லி ஹார்ம்ஃபுல் கிளீனா மாத்தாது அப்படி இல்லை. ஸோ ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ் வந்து லெஸ் ஹார்ம்ஃபுல்லா மாத்தும் ஏருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ வெளியில அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் லெஸ் ஹார்ம்ஃபுல்லா மாத்தும். இது இது எப்படி வேலை செய்யுதுன்னு அது ரொம்ப டீட்டெயில்டா போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து டிகிரி டிகிரி படிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்க்கலாம். ஓகே, chemists create materials that improve modern life such as polymers. பாலிமர்ஸ் பத்தி கூட இங்க டீப்பா அவ்வளவா இல்ல. ஸோ பாலிமர்ஸோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. ரப்பர்ஸ், அப்புறமா நைலான், அப்புறமா செராமிக்ஸ்னா குக்வேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. செராமிக் டைல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது. நெக்ஸ்ட் லிக்விட் கிறிஸ்டல்ஸ். ஸோ லிக்விட் கிறிஸ்டல் பத்தி நான் சொல்றேன். லிக்விட் கிறிஸ்டல்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்கிரீன்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்காக அது வந்து they are substance that flow like a liquid. லிக்விட் மாதிரியே இருக்கும் அது, ஆனா வந்து அது சாலிடுக்கும் லிக்விடுக்கும் பிட்வீனா இருக்கும். அது மீசோஃபேஸ்ல இருக்கும். மீசோஃபேஸ்னா பிட்வீன். சாலிடுக்கும் லிக்விடுக்கும் நடுவுல வந்து அது இருக்கும். அதுதான் வந்து லிக்விட் கிறிஸ்டல் சொல்லுவாங்க. எல்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தண்ணி மாதிரி இருக்கும், ஆனா தண்ணி இல்லாது. ஓகேங்களா? ஸோ லிக்விட் கிறிஸ்டல்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. சிம்பிள் டெஃபினேஷன்ல சொல்லணும்னா வந்து இது வந்து சாலிட் லிக்விட் மாதிரி கூட இருக்கும், கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரீன்ஸ், டிவி ஸ்கிரீன்ஸ், அப்புறமா வந்து எலக்ட்ரானிக் ஸ்கிரீன்ஸ் தான் இது மோஸ்டா யூஸ் பண்ணும். கால்குலேட்டரோட ஸ்கிரீன், போனோட ஸ்கிரீன். இது பாத்தீங்கன்னா லிக்விட்க்கும் சாலிடுக்கும் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தெர்மோமீட்டர்ஸ்ல கூட வந்து இது யூஸ் ஆகும். மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்புறமா நீங்க பாத்திருக்கீங்களா, ஃபேப்ரிக்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். வெயில்ல போனா ஒரு கலர் ஆகும், வீட்டுல கூலிங் ஆனா ஒரு ஃபேப்ரிக் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி கலர் சேஞ்சிங் ஃபேப்ரிக்ஸ்ல செக்யூரிட்டில கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஹிடன் மெசேஜஸ்லாம் யூஸ் பண்றதுக்காக வந்து ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கிரீன் வச்சா ஒரு பர்சனே வந்து தெரிய மாட்டாங்க. இந்த மாதிரி போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம டீட்டெயிலா ஃபர்தர் லெசன்ஸ்ல பார்க்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். டெம்போ எலக்ட்ரிசிட்டிக்கும் ஏத்தபடி இது கலர் சேஞ்ச் ஆகும். இது லிக்விட் கிறிஸ்டல். அப்புறமா பெயிண்ட் அடிசிவ்ஸ்னா வந்து ஃபெவிக்விக் அதெல்லாம் அடிசிவ். 2 பொருளை சேர்க்கறதுக்காக யூஸ் பண்றதா அடிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜில இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுதுன்னா இந்த மெட்டீரியல்ஸ், அப்புறமா டெக்னாலஜி, ரூம் டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர்ஸ். ஸோ இதை நீங்க பிசிக்ஸ்ல டீட்டெயிலா படிப்பீங்க. கெமிஸ்ட்ரியில வந்து இதை பத்தி ஒரு டெஃபினேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிளா நான் தரேன். ஸோ பிசிக்ஸ் தான் இது மோஸ்டா வரும். சூப்பர் கண்டக்டர்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ்னா அது வந்து 0 ரெசிஸ்டன்ஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கரண்ட் வந்து கொண்டு போகும். சரிங்களா? அது ரொம்ப எனர்ஜி லாஸே ஆகாது அதுல. ஸோ நீங்க ஏதாவது இப்போ ஒரு வயர்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து இப்போ ஏ பிளேஸ்ல இருந்து இது பி கொண்டு போகும்போது நார்மல் கண்டக்டர்ஸ்னா வந்து கரண்ட் கொண்டு போறதா கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் கண்டக்டர்ஸ் வந்து அது கரண்ட் கொண்டு போகும்போது நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். அப்புறமா ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி ஸ்டடி திஸ் இன் பிசிக்ஸ் பிகாஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் த டாபிக் ஃபார் கெமிஸ்ட்ரி. அதனால ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி உங்களுக்கு தந்துடுறேன்னா. ஸோ இந்த கண்டக்டர்ஸ் வந்து கரண்ட் கொண்டு போகும்போது ரொம்ப ரொம்ப நிறைய எனர்ஜி லாஸ் வந்து கொண்டு போகும். அப்புறமா டெம்பரேச்சர், ஹீட் அதுல தான் வந்து கொண்டு போகும். ஆனா இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து எனர்ஜி லாஸே இல்லாம நார்மலா அப்படியே கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாம. ரொம்ப -100°C கூட வந்து இது வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் கண்டக்டரோட எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்றேன். மெர்குரி, Hg அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எலமெண்ட். மெர்குரி இஸ் அ சூப்பர் கண்டக்டர். ரூம் டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர்னா ரூம் டெம்பரேச்சருக்கு ஏத்தபடி. சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து நார்மலா வந்து -100°C தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம கெமிஸ்ட்ரி வச்சு
ரூம் டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னா 37 to 38 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி செல்சியஸ் சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து உருவாக்க வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து ஜீரோ லாஸ் கரண்ட் அதிகமா வந்து மிச்சப்படுத்தலாம். இப்போ எப்படி காப்பர் கேபிள்ஸ் தானே இப்போ யூஸ் பண்றாங்க. காப்பர் கேபிள்ஸ்ல கரண்ட் லாஸ் ஆகுறது வந்து 20% எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்ட் டாபிக் என்னதுன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். Chemists help us solve global food challenges. Global food challenges. ஸோ ஃபார்மிங் பண்ணும்போது என்னென்ன ஃபுட் சேலஞ்சஸ்லாம் வருது குளோபல்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இன் மெனி புவர் கண்ட்ரீஸ் 80% ஆஃப் பீப்புள் ஒர்க் இன் ஃபார்மிங் அண்ட் 50% ஆஃப் இன்கம் கோஸ் டு ஃபுட். என்னதுன்னா நிறைய பேர் வந்து 80% ஆஃப் பீப்புள் ரொம்ப அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே 80% வந்து ஃபார்மிங்ல தான் வந்து அவங்களோட ஒர்க்கே இருக்கும். 20% தான் வந்து வேற ஏதாவது அதர் தென் ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட 50% இன்கமே வந்து சாப்பாட்டுக்கே போயிடுமா. ஓகேங்களா. அவங்கள பார்த்த மத்த செலவுலாம் 50% ஃபுட்டுக்கு போயிடுமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கெமிஸ்ட் வந்து ஃபர்டிலைசர்ஸ், ஸோ சாயில வந்து இன்னும் என்ரிச் பண்றதுக்காக அதோட நியூட்ரியன் மினரல் குவான்டிட்டி எல்லாம் வந்து அதிகம் பண்றதுக்காக ஃபர்டிலைசர்ஸ் வந்து கெமிஸ்ட் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ், இன்செக்ட் டிசீசஸ் கிட்ட இருந்து வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இரிகேஷன், ஸோ வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1.1 ஸ்கோப் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுக்கணுமா உங்களுக்கு? இல்ல மேம், ஓகே தான். ஸோ ஏதாவது 1 minute. ஸோ இன்னைக்கான லெக்சர் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நான் சொல்லும் போது நீங்க லீவ் பண்ணுங்க 1 minute.